ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போறது டெத் நோட் எபிசோட் 7 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த நவமி நம்ம பைய பண்ண எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சுட்டாலே. இனி அவளை போட்டு தரலான்னு நம்ம பைய முடிவு பண்ணிட்டான். ஆனா அவங்கிட்ட தான் அவ தப்பான பேரை சொல்லியிருக்காளே. போலீஸ்ட மட்டும் இந்த மேட்டரை போய் சொன்னா ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம லைட்டு தான் கிரான்னு. அதுக்கப்புறம் தனியா சொல்லவா வேணும், இவனுக்கு சங்கு தான். நம்ம பைய இப்படி இந்த விஷயத்த சைலண்டா யோசிச்சுட்டு வந்த உடனே என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையானு கேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு. அவளுக்கு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம சொன்னதை இவனாச்சு நம்புறானேன்னு. சரி, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாச்சும் சொல்லிருக்கீங்களா? இல்ல உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். உடனே ரியூக்கு விழுந்து சிரிக்கும். லக்கி ஃபெல்லோ, இதுக்கப்புறம் என்ன உனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சரி, இவளை எப்படி போட்டு தள்ள போற? இப்போ இந்த டைம் நீ இதை பண்ணினா நீ மாட்டிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடுன்னு சொல்லிட்டு அந்த டெத் நோட் பேப்பர் எடுத்து அந்த பஸ் சம்பவம் நடந்துச்சு அது எப்ப நடந்துச்சு என்னன்னு சொல்லி டேட்டும் டைமும் கேட்பான். டிசம்பர் 20 அசகாவோ ஹில்ஸும்பா. டைம் எல்லாத்தையுமே பக்காவா சொல்லுவா. ஆனா நம்ம பையன் அவகிட்ட கேட்கிற எந்த விஷயத்தையும் எழுதிட்டு இருக்க மாட்டான். அவ சூசைட் பண்ணிட்டு சாவணும்னு சொல்லி டிசைனா எழுதி வைப்பான். அதுவும் எப்படின்னா, இவ செத்தது யாருக்கும் தெரியவும் கூடாது, அவளோட பாடியும் யாருக்கும் கிடைக்கவும் கூடாது. 48 மணி நேரத்துக்குள்ள இது நடக்கணும். இப்படி எல்லாம் எழுதிட்டா அவளோட பாடி கிடைக்காது. இன்கேஸ் அவளோட பாடி கிடைச்சா கூட மத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் செத்து போயிட்டான்னு. அதனாலதான் வருத்தத்துல இவ செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரியூக்கு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கும். என்ன ஏதுன்னு கேட்டா சொல்லாது. அதே நேரம் இங்க அந்த ஹோட்டல்ல காட்டுறாங்க எல்ல இருக்கானே, எல்லாத்துக்கிட்டையுமே தனித்தனியா கேள்வி கேட்கணும்னு சொன்னால எல்லாத்திட்டையும் பேசி முடிச்சிட்டான். அதுலயே அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு கிரா இவங்க கூட்டத்துக்குள்ள இல்லன்னு. எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான்னு கேட்டா, நிஜமா சொல்லணும்னா இவங்க 4 பேர்த்துக்குமே அவன் ஒரு ட்ராப் ஒன்னு வச்சிருக்கான். ஆனா உங்ககிட்ட பேசினாலே தெரியுது உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைன்னு. அத்தனை பேருமே அப்புறம் நீங்க பானா அந்த டைம் போன் அடிக்கும் எடுத்து பேசிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே மட்சுடாக்கெல்லாம் செம்ம காண்டாவும். ஆமா, இவங்க எல்லாத்தையுமே போனை சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அவன் மட்டும் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது என்னையா நியாயம்? யாரு என்னன்னு கேட்டீங்கன்னா வட்டாரி தான். அவர் இங்க வந்துகிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா மீடியேட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இனிமேட்டு அது தேவையில்லைன்னு வைங்களேன். ஏன்னா எல்லு தான் டைரக்டாவே மீட் பண்ணிட்டானே. சரி, இங்க நம்ம பையன் எழுதி வச்சிட்டான். இந்த இன்சிடென்ட்டை பத்தி டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட நானே ரிப்போர்ட் பண்ணிடுறேன்பா. ஆனா அவ இல்ல, இதை நானா தான் சொல்லணும். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. அதனால நான் சீக்கிரமாவே இந்த விஷயத்த போய் சொல்ல போறேன் அப்படின்னு ஒண்ணு. அவனும் ஆமா கரெக்ட் தான்பா. இப்ப என்னன்னா, அவ வந்து 1:15 சாகணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவளுக்கு சங்குதான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவ எப்படி சாகுறான்னு நான் பார்த்தே தீரணும். சாகு, என் கண்ணு முன்னாடியே சாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த 10 செகண்டும் முடியுது. பார்த்தா அவளுக்கு எதுவும் ஆகல, கேஷுவலா போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம பையலுக்கு ஒரே குழப்பம், என்ன டைம் ஆயிருச்சு இன்னும் ஏன் இவ சாகலன்னு. அவ வேற இவனை டவுட்டாவே பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. இங்க நம்ம பையலுக்கு குழப்பம் ஆயிருச்சு, என்ன நடக்குது இங்க? ஒருவேளை பீப்புள்ஸ் அவங்களாவே அவங்கள சூசைட் பண்ணிட்டு சாகடிக்க முடியாதா? ஆனா இவன் டெஸ்ட் பண்ண அத்தனை பேருமே சக்சஸ்ஃபுல்லா செத்துட்டாங்க. என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது ரியூக்கு வேற சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. அவனுக்கு ஒன்னும் புரியல. லைட்டு டெத் நோட்ல இவ சாகணும்னு சொல்லி எழுதும் போதும் சிரிச்சது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பையன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். டப்புனு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அப்படியே கட் பண்ணா பட்டாரி ஒரு வழியா வந்துட்டாரு. என்ன இதுக்கு முன்னாடி மாஸ்க் தொப்பி அது இதுன்னு போட்டிருந்த உடனே அவர் எப்படி இருப்பாரு என்னன்னு தெரியல. ஆனா இப்போ அவர் ஒரு வயசானவருன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம வேற லெவல்ல ஒரு கெட்டப்ல இருப்பாரு. இப்ப என்னையா இப்படி மாத்திட்ட அப்படின்னு கேட்டா, நம்ம எல்ல இருக்கான்ல, அவன் இருக்கிற லொகேஷன் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அதனாலதான் கெட்டப்ப மாத்தி மனுஷன் அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப இவரோட ஃபேஸ் அவங்க கிட்ட காமிச்சிருக்காருன்னா எல்லுக்கு இவங்க எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லுகிட்ட நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டாமான அதை மத்தவங்க எல்லாத்துக்கும் குடுன்னு சொல்லுவான். பார்த்தா அத்தனை பேத்துக்குமே புது போலீஸ் ஐடி. 50 பேரும் ஷாக் ஆயிருவாங்க, இந்த வேலையை எப்ப பண்ணான்னு. இங்க நம்ம பையன் அப்படியே ஷாக் ஆனால அவனுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ரியூக்கு அவளோட பேர் எழுதும் போதும் பேரை கேட்கும் போது தான் சிரிச்சுது. சோ அப்படின்னா அவளோட பேரை தான் அவ மாத்தி சொல்லியிருக்கா. அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே அவ பயங்கர கேர்ஃபுல்லா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த FBI ஏஜென்ட் அவனோட ஐடி கார்டை காமிச்சதுனால தான் செத்து இருக்கான். இல்லைன்னா அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுங்கிறதுல கான்பிடென்டா இருக்கா. அப்படி இருக்கும்போது இவளோட ஐடென்டிட்டி வெளியில வந்துடக்கூடாதுல்ல, அதனால உசாரா சொல்லாம விட்டுட்டா. இப்ப இவளோட உண்மையான பேரை கேட்டாலும் நம்ம பையன் மாட்டிக்குவான். தேவையில்லாம கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தா டவுட் ஆயிரும். இப்ப நம்ம பையலுக்கு என்ன பீதினா, இப்ப அவ பேரை கேட்டு தொலைய முடியல. அது மட்டும் இல்லாம இவ பயங்கர உசாரு வேற. அவங்க அப்பாட்ட வேற பேச சொல்றேன்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் போன் பண்ணி கொடுத்துட்டான். ஒரு போன் கால்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இவன் கதையே ஓவர். அதுக்கப்புறம் இவளை கொன்னாலுமே வேஸ்ட். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட போனை ஃபர்ஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா அங்க இருந்து அவரு கால்
பண்ணிட்டாருன்னா இப்ப இவளோட உண்மையான பேரை கண்டுபிடிச்சிட்டா போதும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கும் போது அவ கையில பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் இருக்குது. அதுல டெஃபினட்டா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அது இதுன்னு ஏதாச்சும் கண்டிப்பா வச்சிருப்பான். ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும், ஈஸியா அவளை புடிச்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவ பொண்ணு தானே, அசால்ட்டா அடிச்சு புடிங்கிடலாம். பட் யாராச்சும் இவளை காப்பாத்துறேன்னு குறுக்க வந்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், அது இன்னும் பெரிய கலவரமாயிரும். அதனால ஆள் இல்லாத இடத்துக்கு தனியா கூட்டு போகணும். என்னன்னு சொல்லி கூட்டு போறது, இவ தான் உசாரா இருக்காளே. சோ அட்டாக் பண்ற பிளானை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணணும். தேவையில்லாத வேலையை பண்ணி தேர தெருவில் இழுத்து விட்டுற கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரியூக்கு பார்த்துட்டு, ஏப்பா தம்பி, நீ வேணா என்னோட கண்ணடியில கொஞ்சம் யோசிச்சு பாரு, வாங்கிக்கிட்டீங்கன்னா அவளோட பேரு உனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதெல்லாம் உன் கண்ணை மறைக்காது, ஜஸ்ட் கான்டாக்ட் லென்ஸ் போட்ட மாதிரி தான். ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உனக்கு மாத்தி விட்டுட்டு பாதி லைஃப் எடுத்துக்குவேங்க. சி, இவளுக்காண்டி எல்லாம் என்னோட பாதி உசுர கொடுக்க முடியாது. இந்த லூசுத்தனமான டீல் எனக்கு எப்பவுமே வேண்டாம், மூடிட்டுருன்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு இருப்பான். அவ டக்குன்னு நம்மள கூப்பிட்டு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா, இருந்தா சொல்லுங்களேன், நானும் வர்றேன்பா. அதே நேரம் இங்க புது போலீஸ் ஐடி கொடுத்தான்ல, அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ரேங்கும் சரி பேரும் சரி டோட்டலாவே வேறையா இருக்கும். ஆனா ஐடி உண்மை. இராவை பொறுத்த வரைக்கும் மூஞ்சும் பேரும் தான் தேவை. மூஞ்ச மறைச்சுக்கிட்டு தெரிய முடியாது. அதனால இந்த பேரை மட்டும் மாத்திட்டாலே போதும், ஓரளவுக்கு பஞ்சாயத்தை தடுத்துடலாமா. பட் இருந்தாலும் போலீஸ்காரங்க இப்படி ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு தெரிஞ்சா நல்லாவா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீஃப் பார்த்துட்டு, அப்போ கிரா கையால செத்தா ஓகேவாடா லூசு பயல, இப்போதைக்கு நம்ம பேரை மாத்தி வச்சுட்டு தெரியறதா நமக்கு நல்லது, அப்பதான் உசுரை காப்பாத்திக்க முடியும்னு எல்லாருமே ஆமா ஆமாம்பாங்க. ஸ்டேஞ்சர்ஸ் யாராச்சும் இவங்க பேரு அது இதுன்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க, மத்தபடி வாயில எந்த பேரையும் சொல்ல வேண்டாம். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஐடியா போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணா அது பெரிய கலவரமாயிரும். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பெல்ட்டும் ஒன்னு கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது, இவங்க எங்க இருக்காங்க என்னன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி இவங்க கிராவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பெல்ட்ல இருக்க பக்கல அமுக்குனாங்கனாலே போதும், இவங்க போனுக்கு போன் கால் வரும். அப்புறம் என்ன, அவங்க திருப்பி கால் பண்ணி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு காலையில நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருவீங்க, போனதுக்கு அப்புறம் வேணா இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பெல்ட் கொடுத்தோன்னா மாட்டியாச்சு. மட்சூரா தான் ஏதோ குழந்தை மாதிரி, எப்பா இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றது ஏதோ ஸ்பெஷல் போர்ஸ் மாதிரி இருக்குது சூப்பர்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பானா. சீஃப் பார்த்துட்டு, கிறுக்கு பாயில வாழ்வா சாவான்னு போராட போறோம், என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, ஜோக்கு ஒல்லா பண்ணிடுவேன் ஒன்னே பாரு. சரி, இங்க அதே நேரம் ஃபேக்கான நேம சொல்லிட்டா அவகிட்ட கேட்கவும் முடியல, அட்டாக் பண்ணா கூட்டம் கூடிருமோன்னு பயம், தேவையில்லாத சீன் ஆயிரும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த உடனே அவ சொல்லிட்டு கிளம்பிட்டா. கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் தெளிவா இருக்குது, என்னோட தியரி கரெக்ட்னு சொல்லி என்னால ஸ்ட்ராங்கா இப்ப ஃபீல் பண்ண முடியுது, நான் கிளம்புறேன்ட்டு போவாளா. நம்ம பயலுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது, பேரை மாத்தி சொல்லிட்டா யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் கிட்ட மட்டும் இந்த மேட்டரை சொல்லிட்டானா போலீஸ் இமீடியட்டா இவனை யோசிக்கவே யோசிக்க மாட்டாங்க, வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. யூக்கு வேற அவ போறாளே ஓகேவான்னு சொல்லி கேட்பான். நம்ம பயலுக்கே உள்ள அள்ளு விட்டுட்டு இருக்குது, இவன் வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். மேட்டர் என்னன்னா, அவ இப்ப மறுபடியும் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போறான். 5 நிமிஷத்துக்குள்ள அவளோட பேரை வாங்கணும். என்ன பண்ணலான்ட்டு கண்ணுல கொலவெறியோட வெயிட்டிங்ல இருக்கான். இனி இதுக்கப்புறம் அவ பேரை கண்டுபிடிச்சானா இல்லையா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவ கொளுத்தி போட்டாளா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.